Hey guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலில் அப்டேட்டை பற்றி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்து நிற்கிறது விபேசி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கு Canon 200D வாங்கியிருக்கோம். எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை கனவு எல்லாமே சொல்லலாம். இது நம்ம வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கிட்ட ஆச்சு. இதை பிளான் பண்ணி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டு நான் இந்த ப்ரைம் டே சேலில் தான் வாங்கியிருந்தேன். 52,000 கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ சின்ன அன்பாக்சிங் அதை பார்த்து வந்துடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் லென்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 52,000. ஸோ ப்ரைம் டே சேலில் அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 60 இருக்குது. ஸோ சிங்கிள் லென்ஸு, டபுள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 66, பார்த்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா 50mm வருது. ஸோ ஜூம் லென்ஸ், டெலிஃபோட்டோ லென்ஸ் நம்ம கொடுக்கறதில்ல, யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் சின்ன லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை வைஃபை இருக்கு இல்லையா, ஸோ அது மூலிமா நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும் ஃபைல்ஸ் எல்லாம். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுவோம் மொபைலில். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்டி கார்டு ப்ளஸ் சின்ன லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் அந்த ஏஜ் கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி இருக்குது. ஸோ சார்ஜிங் கேபிள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் செட் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ், இது பார்த்தீங்கன்னா 1855 STM லென்ஸ். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு Canon 200D அவைலபிளாக இருக்குது. இது நான் நினச்சி பார்த்ததோட பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு இது வரைக்கும் இமேஜிலே பார்த்தது ஒரு வழியாக ஃபைனலாக என் கையில் இருக்குது. Canon 200D காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ க்ரிப்பு சூப்பராக இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்குமே நல்லா ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. ஸோ இதில் நமக்கு Digi 8 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4K அவைலபிள், 30 FPS வரைக்கும். அக்கு வேற ஆணி வேற எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லென்ஸ் காம்போ தான் வாங்கியிருந்தேன். டபுள் லென்ஸில் பார்த்தீங்கன்னா 50mm இருந்தது. 50mm + 18/55mm இருந்தது. நான் அந்த அளவுக்கு போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா EMIயில் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் பார்த்துனுக்கு அது பார்த்தீங்கன்னா 50mm ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து லென்ஸ் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூம் ஆகியிருக்கும். பை டிஃபால்ட்டாக 50mmக்கு ஜூம் ஆகியிருக்கும். நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் வச்சுருக்கேன். நம்ம ரூம் சின்னனால இப்போ பாத்ரூம் சைடில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். 24mm வாங்கலாமா இல்லை 40mm வாங்கினா பெட்டராக இருக்குமா? ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லைட் நல்லா போகணும். பை டிஃபால்ட்டாக இருக்க லென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நாய்ஸ் வருது. ஸோ ஒரு சில கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோ எண்டில் பாருங்கள். ஃபோட்டோஸ், நாங்கள் நாகாலாபுரம் வாட்டர் ஃபால்ஸு போனது ஃபோட்டோஸ் எடுத்துருந்தேன். வீடியோஸ் ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. கண்டிப்பாக கிம்பிள் வேணும். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்கினஸ் நிறையவே இருக்குது. டிஃபால்ட் லென்ஸில் ஃபோட்டோ டே லைட்டில் தாறுமாறாக இருக்குது. ஜூம் லென்ஸு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு DSLR, ஸோ மேனுவல் மோடு இருக்க எல்லா டைப்பும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்துன்னு அது பார்த்தீங்கன்னா இப்போது 1080p 59.9 FPSல எடுக்கிறது மோஸ்ட்டாக நம்ம சேனலில் இதான் வரும். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 4Kவும் போடலாம். 4K இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா கிராப் ஆகி தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு பயன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் அது மட்டும் 4Kல போடலாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 1080 இந்த லென்ஸ் 50mm லென்ஸே தரமாக இருக்குது. ஸோ நான் அதுதான் செகண்ட் லென்ஸாக இதை வாங்கலாமா இல்லை 40mm வாங்கி பக்கத்தில் வச்சுக்கலாமா இல்லை 24mm லென்ஸ் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா அப்பேச்சர் கம்மியாக இருக்கும், லோ லைட்டில் நல்லா தரமாக செய்யும். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் இதை பற்றி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வரத்துக்கு இருக்குது. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா லைஃப் ஹேக்ஸ், ஸோ ஜாப் கிடைக்கிறதா இருக்கும், சேவிங்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதேபடி போச்சுன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நல்லா குவாலிட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கவலைப்பட வேணாம். மோஸ்ட்டாக பர் மந்த் 2 to 3 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஷார்ட் வீடியோஸில் நம்ம கேட்டகரைஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. அதையும் பார்த்தீங்கன்னா டெக் சைடாக ஃபோக்கஸ் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் பார்ப்போம் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிளான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கிறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதை பிடிச்சி திருப்பி பிளானில் போட வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ வளவலான்னு பேசாமல் இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்மளை பார்க்கலாம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸோட.
இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய். அப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் நான். அரை கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டருக்கு மேலே. 1 கிலோமீட்டர் மேலேயா? இந்த பேக் எங்கே இருந்துச்சு? உன் பேக்குள்ள அந்த பேக்குள்ள வச்சுருந்தேன். டேய் இந்த பேக் உங்கள் கையில் தானே இருந்துச்சு. எடு ப்ரோ. என்னடா அணை கட்டுறானுங்க.